ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர் நம்மகிட்ட வந்துட்டு ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்காக அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. அதுக்கு அப்புறமேட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அதிக விலைக்கு இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டாரு அப்படின்னுக்குள்ள நாம அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் மேல வந்துட்டு ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அவர்கிட்ட இழப்பீடு ஏதாவது கேட்க முடியுமா? ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி அதை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட ரைட்டை அவங்களே வாலண்டியரா வந்து விட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சோ அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்களுக்கு தான் எப்பவுமே அந்த இடத்தோட உரிமை இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து, அதாவது தெரிஞ்சே வாங்கின அந்த பர்சன் கிட்ட இருந்து அவங்களால ப்ராப்பர்ட்டியை திரும்ப வாங்கிக்க முடியும். சோ அவங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்ணணும். அவங்க 3 வருஷத்துக்குள்ள இல்ல அந்த விஷயத்த பத்தி அந்த அக்ரிமெண்ட் போட்டவங்களுக்கு எப்போ நாலேஜ் வருதோ அப்போ அவங்க அந்த கன்சர்ன் பார்ட்டிஸ் மேல, அதாவது வித்தவர் தப்பா அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா அவங்களுக்கு, அந்த வெண்டார் அவங்க மேலயும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். அந்த தேர்ட் பார்ட்டி தெரிஞ்சே வாங்குறாங்க இல்லையா அவங்க மேலயும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமை உங்களுக்கு வரும். ஆனா நீங்க ப்ராப்பரா அக்ரிமெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்க சைடு என்ன தப்பும் இல்ல, வெண்டார் தான் தப்பா அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காரு தேர்ட் பார்ட்டிக்குங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது இந்தர் சிங் வர்சஸ் சுஷா சிங் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் தெளிவா ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க.